குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் லக்ஷ்மி குமாரன் பேசுகிறேன். உங்களோட நான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை ஷேர் பண்ண வந்திருக்கேன். இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் ஓடிட்டுருக்கீங்க, லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக போயிட்டுருக்கீங்க. அந்த லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டீங்க அப்படின்னா, அது நீங்கள் என்ன ஆகிருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்களை அதை கேளுங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, எதை நோக்கி போயிட்டுருக்கீங்க, நீங்கள் டெய்லி அந்த கேள்வி கேளுங்க. இப்போ நீங்கள் இந்த வெஸ்டேஜ் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கீங்க, இதில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் அப்படின்னா இங்கே சில விஷயங்கள் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணாமல், சில ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணாமல் சக்ஸஸ் அப்படிங்கிறது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் சக்ஸஸ் வரத்துக்கான விஷயங்களை நான் என்ன பண்ணணுன்றத உங்களுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு சொல்கிறேன். இது ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. இவ்வளோதான், வேற ஒரு விஷயமும் இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து என்னுடைய குருமார்கள் பல பேர் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள். அடுத்தது என்னுடைய 25 வருஷம் அனுபவம் இருக்குது எங்ககிட்ட. அது இல்லாமல் இந்த துறையில் வல்லுநர்கள் கிட்ட படித்தது, மிகப்பெரிய அளவில் லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்கிறவங்க என்ன மனநிலையில் என்ன விஷயத்த செய்கிறாங்களோ அதுதான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல இந்த வியாபாரத்தில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் என்ன, நீங்கள் யார், வெஸ்டீஜில் நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கு தெரியணும். வெஸ்டீஜில் நீங்கள் இண்டிபெண்டன்ட் வெஸ்டேஜ் டிஸ்ட்ரிபியூட்டர், கரெக்ட், அப்படி தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இந்த லெவலெல்லாம் விட்டுருங்க. நான் யூசிடி, டிசிடி, சில்வர் டைரக்டர், கோல்டு டைரக்டர் அதெல்லாம் தூக்கி வெளியே வைங்க. அதெல்லாம் வரதான் போகுது. ஆனால் உங்களோட ரியல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டீஜில் நீங்கள் இண்டிபெண்டன்ட் பிஸ்னஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். உலகம் ஃபுல்லாக வெஸ்டீஜ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வியாபாரத்தை நீங்கள் எடுத்து போக போகிறீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதில் உங்கள் ப்ரொஃபைல் என்ன, நீங்கள் எப்படி இந்த உலகம் உங்கள் பேச்சை கேட்கணும், இந்த உலகத்தை நீங்கள் பெருசாக கன்வின்ஸ் பண்ணணும், இல்லை முதல்ல உங்களை சுற்றி இருக்க ஒரு பெரிய சர்க்கிளில் கன்வின்ஸ் பண்ணி அப்படியே படிப்படியாக நீங்கள் முன்னேறி போவீங்க. அப்போது அந்த கன்வின்சிங் பவர் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல உங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் வெஸ்டீஜில் ஹெல்த் அண்ட் வெல்த் கன்சல்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செஞ்சிட்ருக்கீங்க. ஒரு கன்சல்டன்ட் பேசுகிறத இன்னொருத்தனால மறுக்கவே முடியாது. நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, அவரோட கன்சல்டிங் ஹவரில் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்க. அவர்கிட்ட போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அப்படி தான் இங்கே டிசைன் ஆயிருக்கு. அதே மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் லாயர்கிட்ட போகிறீங்க, அவருடைய கன்சல்டிங் டைமில் அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாரு. அவங்ககிட்ட போய் உங்களுடைய சட்ட சிக்கல்கள் என்னத்தையோ அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அதுக்கு தீர்வு சொல்கிறதுக்கு அவர் வந்து சொல்யூஷன் கொடுக்குறாரு. அப்போ அவர் கன்சல்டிங் கொடுக்குறாரு, அதை நீங்கள் மறுக்காமல் செய்வீங்க. இப்போ இந்த ஒரு ஆடிட்டர்கிட்ட போகிறீங்க, உங்களோட ஃபினான்ஸ் டாக்குமெண்ட்ஸு அந்த மாதிரி விஷயங்களை அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறீங்க. அவர் வந்து அந்த கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறாரு. நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க, மறுக்காமல் செஞ்சிட்ருக்கீங்க. அப்போது இது வந்து எல்லாருக்குமே நியதி. யாருமே, நீங்கள் நான் மட்டும் இல்லை, யாருமே ஒரு கன்சல்டன்ட் சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம மறுக்க முடியாது. அப்போ இந்த வியாபாரத்தில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஹெல்த் அண்ட் வெல்த் கன்சல்டன்ட் அப்படிங்கிற லெவலில் உங்கள் தாட் ப்ராசஸை ரொம்ப கிளியராக வந்து டியூன் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக அந்த ஹெல்த் அண்ட் வெல்த் கன்சல்டன்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நான் சொல்கிறது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே உங்களோட இன்னர் பீயிங், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனசு, உங்கள் ஆள் மனசை, உங்களோட சிந்தனையை ரொம்ப தெளிவாக வச்சுக்கோங்க. உங்கள் இன்னர் பீயிங்லேருந்து ஒர்க் பண்ணுங்க. ஓகேவா? எல்லாரும் டூயிங் ஓடிட்டு இருக்கோம். ஆனால் எப்படி மனசை டியூன் பண்ணி வச்சிருக்கணும், எப்படி உள்ளுக்குள்ளே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த டியூன் பண்ணி அதுலேருந்து வேலை செய்யுங்க. அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, காம்பிடன்ஸ் ப்ளஸ் ஃபெய்த்துன்னு போட்டிருக்கேன். அப்படின்னா என்னன்னா, ஒருத்தர் வெற்றி பெறுகிறான் அப்படின்னா அவன் மிகப்பெரிய திறமைசாலியாக இருப்பான். அப்போ அந்த திறமையை நீங்கள் வளர்த்துக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் திறமையை வளர்த்துக்க வேண்டியது லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு திறமையான போர் வீரனா அர்ஜுனன் இருந்தனால தான் கடவுள் அவன் கூட வந்து நின்றான். எல்லாருமே அங்கே கடவுள் வந்து யார் கூடயும் போய் நிற்கல. அர்ஜுனன் ஒரு திறமையான போர் வீரன், அதனால அவன் கூட போய் நின்றுக்கிட்டான். அந்த மாதிரி திறமை இருக்கிற இடத்துல அந்த டிவைன் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணும். அப்போ உங்கள் திறமையை வளர்த்துக்க வேண்டியது உங்களோட தலையாய கடமை. அந்த திறமையோடு சேர்ந்து ஒரு ஃபெய்த்து, இந்த உலகத்தில் எனக்கு எல்லாமே, எனக்கு படைச்சவன் எல்லாத்தையும் எனக்கு கொடுக்குறான், அவனால் தான் எனக்கு எல்லாமே இயங்குது அப்படிங்கிற ஃபெய்த்து. உங்களுடைய திறமையும் இங்கே இருக்க உங்கள் இறைவன் மேலே உங்களுக்கு இருக்க ஃபெய்த்தும் உங்களை நிச்சயமாக ஜெயிக்க வைக்கும்.
அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வெற்றி பெறுவதற்கு ஒரு தொடர்ச்சியான முயற்சி வேணும். தொடர்ச்சி ரொம்ப முக்கியமான விஷயம். கம்ப்ளீட் வாட் யூ ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கன்சிஸ்டண்டா ஒரு விஷயத்த செய்யணும். அடுத்தது கன்சிஸ்டண்டா செய்யும் போது கூடவே எதை நோக்கி செய்ய போறோம், ஒரு இலக்கு, நிச்சயமா ஒரு இலக்கு செட் பண்ணி வச்சிருக்கணும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்கணும். என்னை யாரும் ஒரு விஷயத்த செய்ய, இதை பண்ணு அதை பண்ணு, என்னை யாரும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது. இந்த விலங்குகளை தான் அது அதை வந்து வேலை செய்ய வைக்கிறதுக்காக அது ட்ரில் மாஸ்டர்ஸ் வந்து அதை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க. நம்மளை யாரும் மோட்டிவேட் பண்ணக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, ஒரு மாடு வந்து தார் குச்சி வச்சு குத்துனாதான் ஓடும். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்கணும். அடுத்தது, நம்மள்கிட்ட அந்த துறை சார்ந்த எதை செய்யறோமோ அதை பத்தின அறிவு நிச்சயமா இருக்கணும். அப்ப அறிவோட சேர்ந்த ஒரு உழைப்பு, எஃபர்ட். அப்போ உழைக்கிறவங்க இந்த உலகத்துல முன்னேறினது இல்லை. யாரெல்லாம் அறிவார்ந்த உழைப்பு கொடுத்தாங்களோ அவங்க முன்னேறி இருக்காங்க. அதுதான் கன்சிஸ்டன்ட், டிரெக்டட், செல்ஃப் மோட்டிவேட்டட் பிளஸ் இன்டெலிஜென்ட் எஃபர்ட்னு சொல்றேன். ஓகேவா? இதுதான் உங்களுடைய விஷயமா இருக்கணும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, டோன்ட் அக்செப்ட் யுவர் ஓன் ரீசன். உங்களுக்கு சொந்த காரணங்களே இருக்கலாம், நிறைய காரணம் வரலாம். நான் ஏன் வெற்றி பெறல, நான் ஏன் இதை செய்யல, நான் ஏன் இதை பண்ணல அப்படின்னா நிறைய ரீசன் வரும். அந்த ரீசன்ஸ் ஒன்னுத்துக்கும் உதவாது. எண்ட் ஆஃப் த டே ரீசன்ஸ் ஆர் யூஸ்லெஸ். நீங்க எப்பேற்பட்ட உன்னதமான காரணங்கள் சொன்னாலும் ஒண்ணு நீங்க பெறறீங்க, இல்லைன்னா பெறவில்லை. ஓகேவா? அப்போ ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா அதுக்கு வேலை செய்யும் போது, அதுக்கு உழைக்கும் போது அதுக்கு காரணங்கள் எதுவுமே கிடையாது. காரணங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்க போனா மட்டும்தான் நீங்க மிகப்பெரிய வெற்றிகளை சந்திக்க முடியும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, எதுக்காக ஒரு விஷயத்த செய்யறோம், எதை செய்யணும்னாலும் அதுல இருந்து என்ன அவுட்புட் வரணும்ன்றது தெளிவா இருக்கணும். ஹேவ் a clear thought of getting a minimum 6-figure monthly income. வெஸ்டீஜ் வியாபாரத்தை நீங்க செய்யறீங்கன்னா உங்களோட தாட் ப்ராசஸ் வெஸ்டீஜ்ல இருந்து எனக்கு ₹1,00,000 மினிமம் வருமானம் சம்பாதிக்கணும், அதுக்காகத்தான் இதை வேலை செய்யறேன்னு ஒரு கிளியர் தாட் உங்களுக்கு இருக்கணும். அதான் சொன்ன, உங்களோட இன்னர் பீயிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொன்னேன். அந்த 6-figure இன்கம்ங்கிறது 1,00,000 இருந்து 9,99,999 வரைக்கும் 6-figure தான். அதுக்கு அர்த்தத்து போயிடுச்சுன்னா 10 லட்சம் ஆச்சுன்னா அது 7-figure இன்கம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, நீங்க வெஸ்டீஜ் வியாபாரத்தை செய்யறதுக்கு நீங்க 6-figure இன்கம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு இலக்கு இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதனால கிளியரா அந்த தாட் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த வியாபாரத்தை வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு இந்த வியாபாரத்துல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அந்த அவுட்புட் முடிவு பண்ணிட்டோம், அவுட்புட் கோல் முடிவு பண்ணிட்டோம். ₹1,00,000 சம்பாதிக்கிறது வெளியே விஷயத்த செய்ய போறோம். அப்போ இன்புட், அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஃபர்ஸ்ட் 101 செல்ஃப் பிவி மினிமம் நான் வந்து மந்த்லி பர்ச்சேஸ் பண்ணுவேன். அதுல சப்ளிமெண்ட்ஸ் மெயினா இருக்கும், அது நான் இன்டேக் பண்ணுவேன். ஏன்னா வரக்கூடிய காலகட்டம் உலகத்துக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெல்த் தான் தேவை, ரெண்டாவது வெல்த் தேவை. ஹெல்த் கன்சல்டன்ட் அப்படின்னு இருக்கும்போது ஹெல்த் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஹெல்த் ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணிருக்கணும், அதை பத்தி மற்றவங்களுக்கு நீங்க பேசணும். அப்போ இன்டேக் சப்ளிமெண்ட்ஸ் எவ்ரிடே அதில் போட்டுருக்கு பாருங்க. அப்போ 101 PV மினிமம் சொல்றேன். அதுதான் பண்ணமா கிடையாது, நிறைய கூட பண்ணலாம். இப்போ நான் 250, 300, 400 PV நான் வீட்டுக்கு வாங்குறேன், பிளஸ் நான் என்னோட கஸ்டமர் 1-2 பேர் கொடுக்குறேன், அது நான் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? அந்த மாதிரி நீங்களும் அதை செய்யுங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, மினிமம் 11 கஸ்டமர்ஸ் வித் 101 PV சப்ளிமெண்ட்ஸ் மெயினா மார்க்கெட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கணும். ஓகேவா? எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கலாம், மினிமம் மெயின் வந்து நம்மளுக்கு சப்ளிமெண்ட். 111 கஸ்டமர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அவங்க வெறும் ப்ராடக்ட் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்க தான் உங்க கஸ்டமர்ஸ். அவங்க வந்து மீட்டிங் வர மாட்டாங்க, ட்ரைனிங் வர மாட்டாங்க, ஆள் காமிக்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படி உங்களுக்கு உங்களை சுத்தி ஒரு 11 பேராவது 100 PV பண்றவங்களை கஸ்டமரா நீங்க வச்சுக்கணும். அவங்க எந்த விதமான ஆக்டிவிட்டில இருக்க மாட்டாங்க, வெறும் வீட்டுக்கு மட்டும் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஆளுங்களை நீங்க வச்சுக்கணும். அடுத்தது நீங்க டிஸ்ட்ரிபியூட் டீம் சிட் பண்றது, நிறைய பேர் வர வைக்கிறது, அந்த மிக்ஸ்டான டீம் எல்லாமே வரும். அதாவது ப்ராடக்ட் மட்டும் வாங்குறவங்க இருப்பாங்க, அப்புறம் வந்து 2 பேர் கூட்டு வருவாங்க இருப்பாங்க, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வெறும்ன ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, சில பேர் வாங்கி வித்துட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்க. நமக்கு தேவை இந்த வியாபாரத்தை வெற்றி பெறுவதற்கான நெட்வொர்க்கர்ஸ், அதை தேடி போயிட்டே இருக்கணும். அதுல மெயின் ரூட் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 11 கஸ்டமர்ஸ் 100 PV மினிமம் உங்களை சுத்தி எப்பயுமே இருக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா,
இது உங்களுக்கு அப்படின்னா உங்க ஒவ்வொரு டவுன்லைனுக்கும் அந்த ரூல் இருக்கு. அப்போ உங்க டீம்ல எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. அடுத்தது, எப்பயுமே நீங்க ஒரு மீட்டிங்கோ ட்ரைனிங்கோ யாரையோ பார்க்க போறீங்க அப்படின்னா உங்களுடைய அட்டையர் நீங்க வரும்போதே உங்களை வந்து அவர் அளந்துருவாங்க. நீங்க வரும்போதே உங்களை பார்ப்பாங்க. அப்போ நீட்டா டீசெண்டா ஒரு ஷர்ட்ல ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். இதுக்குன்னு வந்து நான் போய் பெரிய காஸ்ட்லி ஷூ, செப்பல், ட்ரெஸ் அதெல்லாம் வாங்கணுமா? இல்ல, உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களை அழகா அயன் பண்ணி நீட்டா ஒரு நல்ல ஷூ, இன்னைக்கு எல்லாமே ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது, ஒரு நீட்டா பண்ணி நம்ம வெஸ்டீஜில் இது மென்னா இருந்தீங்கன்னா வெஸ்டீஜோடைய அந்த டியோட்ரண்ட் யூஸ் பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில நம்மளுக்கு வந்து விட்டமின் சி ஜெல்லு அதெல்லாம் ரொம்ப கம்மி தான், அதை வச்சு யூஸ் பண்ணுங்க. அப்புறம் சன்ஸ்கிரீன் லைட்டாக மேலே போட்டுருங்க. நல்லா தலைவாரி நல்லா நீட்டாக போங்க. ஃபீமேல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருந்தீங்கன்னா அழகாக வெஸ்டீஜில் இருக்கக்கூடிய மேக்கப் ஐட்டம்ஸும் ஒரு ஷர்ட்லாம் ஒரு ப்ளசண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ வந்து அட்டையர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெல் க்ரூம்டு அட்டையர் இருக்கணும். எதிர்க்க இருக்கவும் நம்ம ஹெல்த் அண்ட் வெல்த் கன்சல்டன்ட்னா நம்ம கன்சல்டன்ட் எப்படி இருக்கணும்? ஒரு டாக்டர் போகிறான் ஸ்கீ சட்டை போட்டுக்கின்னு ஒரு மாதிரி கச்சா முச்சான பைத்தியக்கார மாதிரி உட்காந்துருக்கான், அவன்கிட்ட போய் நம்ம பார்ப்போமா? எப்பயுமே பாருங்க, ஒரு ப்ரொஃபஷனல் லாயர் என்ன பண்ணுவார், ஒரு நல்ல நீட்டாக வந்து ட்ரெஸ் பண்ணிப்பார். யாருமே பாருங்க, நீங்கள் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே ரொம்ப நீட்டாக அட்டையரில் இருப்பாங்க. அப்போ நீங்கள் இந்த வியாபாரத்துக்கு போகும்போது பெஸ்ட் அட்டையர் கொடுங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வியாபாரத்தில் அந்த கன்சல்டன்ட் சொல்கிறேன் இல்லையா, ஹெல்த் அண்ட் பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக இருக்கும்போது ஃபேன்டாஸ்டிக்கான ட்ரைனராக நீங்கள் மாறணும். அதுக்கு தான் இப்போ கற்றுக்கணுங்கிற படிச்சுக்கணும். நீங்கள் ஸ்கூல் படிக்கல, காலேஜ் படிக்கல, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த வியாபாரத்தை தேர்ந்தெடுத்தீங்கன்னா இந்த வியாபாரத்தை படிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள், சாத்தியக்கூறுகள் உங்களை சுற்றி நிறைய இருக்கு. நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் இந்த வியாபாரத்தை படிச்சுக்கலாம், கற்றுக்கலாம். ஏன்னா இங்கே எல்லா விதமான விஷயங்களும் கற்றுக் கொடுக்குறாங்க. தமிழில் பேசுகிறாங்க, இங்கிலீஷில் பேசுகிறாங்க, ஹிந்தியில் பேசுகிறாங்க, தெலுங்குல பேசுகிறாங்க. எந்த மொழியில் வேணுமோ இந்த வியாபாரத்தை கற்றுக்கோங்க. இந்த ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் பற்றியும் இந்த பிஸ்னஸ் பற்றியும் ஃபேன்டாஸ்டிக்காக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ட்ரெயினராக நீங்கள் இருக்கணும். அப்போ ட்ரெயினராக இருக்கணும்னா உங்களுக்கு எப்பயுமே வந்து லேர்னிங் மோடு ஆனில் இருக்கணும். இப்போ உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்கும், உங்கள் கேமரா ஆன் பண்ணட்டுமா, உங்களுடைய வைஃபை ஆன் பண்ணட்டுமா, உங்களுடைய என்ன சொல்கிறது ப்ளூடூத் ஆன் பண்ணுமா, எல்லாமே ஆன் பண்ணுற மோடு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஆன் பண்ணி வச்சா அந்த மோடில் அது ஆன் ஆகிடும். அது மாதிரி நீங்கள் எப்பயுமே உங்களை லேர்னிங் மோடில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெல்த் அண்ட் பிஸ்னஸ் ட்ரெயினராக நீங்கள் 100% மாறி ஆகணும். அப்போ தான் நீங்கள் இந்த உலகத்துக்கு ரொம்ப பெரிய விஷயத்த சொல்ல போகிறீங்க. இப்போ நீங்கள் அதை கன்வின்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் கூட ஒரு மிகப்பெரிய கூட்டம் உங்கள் கூட ஓடி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து கிரியேட் மோர் ட்ரைனர்ஸ் இன் யுவர் டீம். நீங்கள் மட்டும் அப்படி இருந்தால் பத்தாது, நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கவங்களையும் அதே மாதிரி ட்ரைனர்ஸாக உருவாக்கணும். அது நீங்கள் போகிற ட்ரைனிங் போகும்போது அவங்களும் அந்த இடத்துல வந்து படிக்கும்போது அவங்களும் அதை உருவாவாங்க. நிச்சயமாக அவங்களும் உருவாக போகிறாங்க. அப்போ நீங்கள் போகிற படிக்கிற இடத்துக்கு அவங்களையும் கூட்டிகிட்டு போகணும். அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போது நான் வந்து ஒரு ஃபேன்டாஸ்டிக் ஹெல்த் அண்ட் பிஸ்னஸ் ட்ரைனராக இருக்கணும். என்னோட டீமில் எவ்வளவு ட்ரைனர்ஸ் இருக்காங்க, ஓகேவா? அந்த விஷயத்தை பொறுத்து தான் என்னோட வெற்றி அமைய போகுது. அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் கடைசியாக வச்சுருக்கேன் பாருங்கள். எப்பயுமே ஆல்வேஸ் சி பிக் பிக்சர். இது 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 எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஓகேவா? நான் என்ன போட்டிருக்கேன், மினிமம் 21 டைரக்ட் எஸ்டாப்ளிஷ் நெட்வொர்க் லைன்ஸ். அப்போது 21 லீடர்ஸ், 21 ட்ரைனர்ஸு உங்களுக்கு டைரக்டாக நீங்கள் வைங்கிறேன் நான். ஓகேவா? அடுத்தது ஒரு நெட்வொர்க்கில் எனக்கு மினிமம் 1 கோடி பேர் என் டீமில் இருக்கணுங்கிறத நீங்கள் கனவு காணுங்க. நீங்கள் உங்கள் இமேஜினேஷனில் கொண்டு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே உங்களோட நீங்கள் பார்க்குறதுக்கு, நீங்கள் உங்கள் கற்பனையில் நீங்கள் பார்க்குறதுக்கோ, உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் பார்க்குறதுக்கோ, நீங்கள் அதை வந்து கற்பனை பண்ணிக்கிறதுக்கோ யாரும் இங்கே காசு கேட்க போகிறதில்ல. நீங்கள் என்னவா ஆகணும்னு நினச்சாலும் அதை நீங்கள் உங்கள் சிந்தனையில் பார்க்கலாம், நிச்சயமாக பார்க்கலாம். அந்த கற்பனையில் நீங்கள் பார்க்குற விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு என்ன நடக்குதோ தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் கற்பனையில் பார்த்துட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். உங்க எண்ணத்துல என்ன நீங்க பாக்குறீங்களோ, உங்க சிந்தனையில என்ன உங்களுக்கு உதிக்குதோ அது உங்க லைஃப்ல நிச்சயமா நிறைவேறும். எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியர் ஆகப்பெறின் அப்படிங்கிறது திருக்குறள் சொல்லுது. A mind of the man can conceive and believe it can be achieved சொல்லுது. இங்க உலகத்துல சுத்தி பார்த்து எண்ணம் போல் வாழ்க்கை அப்படி எல்லாமே தெளிவா உங்களோட தாட் ப்ராசஸா சொல்லுது.
அப்போ ஆல்வேஸ் சி பிக் பிக்சர். நான் இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் சித்தார்த் சிங் சாரோடைய செக் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துருக்கேன். 19 நெட்வொர்க், பெரிய நெட்வொர்க் வச்சிருக்காரு. அதுதான் அவருக்கு 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சு கொடுக்குது. அடுத்தது ரொம்ப சிம்பிளா சொன்னாரு, ஊட்டியில என் டீம்ல 1 கோடி பேர் இருக்காங்க, ஒரு ஆள்கிட்ட இருந்து எனக்கு 1 ரூபாய் கிடைக்குது, அதனால நான் மாசத்துக்கு கோடியில சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு. இங்க இந்த நாட்டுல மட்டுமே 145 கோடி பேர் இருக்காங்க. இந்த உலக பூமி உருண்டையில 745 கோடி பேர் இருக்காங்க. நீங்க உங்க மார்க்கெட் எவ்வளவு பெருசுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்ப ஆல்ரெடி வெஸ்டீஜ் 7-8 நாட்டுல இருக்கு. அப்போ பல நாடுகளுடைய மக்கள் தொகையும் இருக்கு. அப்போ மிகப்பெரிய சந்தை உங்களுக்கு ஓப்பனா இருக்கு, மார்க்கெட் ஓப்பனா இருக்கு. அப்போ நீங்க உங்களுடைய சிந்தனை குதிரையை ரொம்ப பெருசா தட்டி விடுங்க. ஓகேவா? அந்த தாட் ப்ராசஸ் கிளியரா இருக்கட்டும். எப்பயுமே நீங்க ஒரு கிளியரா மைண்ட்ல டியூன் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஹெல்த் அண்ட் வெல்த் கன்சல்டன்ட். நீங்க எத்தனை பேரை கன்வின்ஸ் பண்ண போறீங்க? இந்த 1 கோடி பேர் வரதுக்கு நீங்க ஒன்றும் பெரிய 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 ஆளுங்களை நிறைய பேரை கன்வின்ஸ் பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு டைரக்டா ஒரு 21 நெட்வொர்க் ஒர்க் பண்றதை நீங்க உறுதி செஞ்சுக்கணும். அந்த 21 நெட்வொர்க்கை உருவாக்குறதுக்கு நீங்க ஒரு 500 பேரையோ 1000 பேரை போய் பாருங்க பர்சனலா. அவ்வளவுதான் வேலை. இதோட வேற என்ன வேலை? ஒரு வியாபாரி, நான் ஒரு வியாபாரம் பண்ணணும், மிகப்பெரிய ஆளாகணும். எந்த வியாபாரி ஒரு 10 கஸ்டமரு, 2 கஸ்டமரு, 5 கஸ்டமர் வச்சு லைஃப்ல சக்சஸ் ஆனா? அவனுடைய வியாபாரம், எந்த ஒரு வியாபாரியா இருந்தாலும் உங்க ஏரியால இருக்க மார்க்கெட்ல போய் பாருங்க, எவ்வளவு வியாபாரம் இருக்கு. அங்க 2 கஸ்டமர் 3 கஸ்டமர் தான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்களா? ஒரு கடைக்குள்ள 1000-2000 பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சரவணா ஸ்டோர்ஸ் ஒருத்தர் இருக்கான், அவங்க கடையில லட்சக்கணக்கான பேர் உள்ள போயிட்டு வந்துருக்கான். போத்தீஸ் ஒருத்தர் இருக்கான், லட்சக்கணக்கான பேர் உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கான். குமரன் ஸ்டோர்ஸ் ஒருத்தர் இருக்கான், அதுக்குள்ள லட்சக்கணக்கான பேர் போயிட்டு வந்துட்டு இருக்கான். இந்த மாதிரி நிறைய பேரை தன்கிட்ட வர வைக்கிறவன் தான் வியாபாரி. அப்ப முதல்ல நீங்க அவ்வளவு பேர்லாம் போய் பார்க்க வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உறவினர்களை ஒரு லிஸ்ட் போட்டுட்டு 500ல இருந்து ஒரு 1000 பேரையாவது நீங்க இந்த பிளானை சளைக்காம, ஓகேவா? அதான் கன்சிஸ்டன்ட் அண்ட் பர்சிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து நீங்க போய் இந்த பிளானை அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. எதை பத்தி கவலைப்படாதீங்க, போய் சொல்லுங்க. உங்களுக்கான 21 பேர் அதில் கிடைச்சிருவாங்க. அந்த 21 பேர் பெரிய நெட்வொர்க்கரா உருவாங்க. அப்படி உருவாகும் போது நீங்க மிகப்பெரிய அளவுல சம்பாதிப்பீங்க. நான் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் மினிமம் கோல் சொல்லியிருக்கேன். அது எப்படி சொல்லியிருக்கேன் பாருங்க. இன்னைக்கு ஆசிய கண்டத்திலேயே மாசத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிற ஆளை உருவாக்குன ஒரே இந்திய நிறுவனம் வெஸ்டீஜ் தான். நம்மளுடைய சித்தார்த் சிங் சார் மாசத்துக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. நான் உங்களை வைக்க சொன்ன 1 லட்சம் ரூபாய் டார்கெட்டுங்கிறது மந்த்லி அவர் சம்பாதிக்கிறதுல இருந்து வெறும் 1% தான். ஒரு மனுஷன் 100 லட்சம் சம்பாதிக்கிற இடத்துல நீங்க 1 லட்சம் தான் சம்பாதிக்க முதல்ல இலக்கு வைக்க போறீங்க. அடுத்த ஸ்டெப் நீங்க போறீங்க மினிமம் 1 lakh. அப்போ 1 lakh கூட சம்பாதிக்காம இருக்கிறது ஒரு லைஃபா? நம்ம யோசிச்சு பாருங்க. அந்த 1 lakh சம்பாதிக்கிறதுக்கு உண்டான விஷயத்த நம்ம செய்யணுமா இல்லையா? இத்தனை நாள் ஏதோ ஒரு விஷயங்கள்ல வாழ்ந்துட்டு இருந்தோம், ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தோம், அங்க வாய்ப்பு இல்லை, அதனால நம்ம அதை பத்தி சிந்திக்கல, பரவாயில்ல. ஆனா இப்ப வந்த இடத்துல, இந்த வெஸ்டீஜ் அப்படிங்கிற இந்த இடத்துல 1 லட்சம் ரூபாய் உறுதியா இருக்கு. இந்த 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க உங்களை கோல் வைக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஆள் நானும் கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் மாசத்துக்கு வருமானம் சம்பாதிக்கிற ஆள் தான். அது சம்பாதிக்க தெரிஞ்ச ஆள் தான். அதனால தான் நான் உங்களுக்கு இது செய்யுங்க, உங்களுக்கு வருங்கிற. ஏன் அப்படின்னா வெஸ்டீஜ் இங்கே இருக்க போறது இல்லை. நான் 89 கோடி வெஸ்டீஜ் வருஷத்துக்கு வியாபாரம் செய்யும்போது உள்ள வந்தவன். வெறும் 89 கோடி தான் செஞ்சுட்டு இருந்தது வருஷத்துக்கு. என் கண்ணு முன்னாடி இந்த கம்பெனி 2800 கோடி போயிருச்சு வருஷத்துக்கு. 89 கோடில இருந்து 2800 கோடி நான் பார்த்துருக்கேன். அதுல பலன் அடைஞ்சிருக்கேன். 4 லட்சம் சம்பாதிச்சிருக்கேன். என் டீம்ல ஒரு 40-45 பேருக்கு மேல லட்சம் சம்பாதிக்கிறாங்க. ஓகேவா? அப்ப அந்த மாதிரி விஷயத்த செஞ்சிருக்கு. அப்ப இந்த வியாபாரம் 2800 கோடி வந்து நிச்சயமா 30,000 கோடி போகும் அடுத்த 10 வருஷத்துல. அப்போ 1 லட்சம் ரூபாய் பல பேருக்கு தரத்துக்கு அதுக்கு திராணி இல்லையா? யோசிச்சு பாருங்க. சட்டியில இருந்தா அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அங்க இருக்கு. எத்தனை பேருக்குனாலும் லட்சம் கொடுக்கறதுக்கு அங்க திராணி இருக்கு. அப்ப அந்த வியாபாரம் பெருசா தான் போக போகுது. அப்ப உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க டார்கெட் பண்ணுங்க. உங்க ப்ரொஃபைலை நீட்டா இப்படி கிரியேட் பண்ணுங்க. தெளிவா நீங்க அதுக்குள்ள வேலை செய்யுங்க. நிச்சயமா உங்களுக்கு சக்சஸ் உறுதியா கிடைக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செக்லிஸ்ட் ரொம்ப ஈஸியா வரல ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப யோசிச்சு என்ன பண்ணணும், எதனால எல்லாரும் லேக் ஆகுறாங்க, எங்க அந்த ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கறது ரொம்ப மண்டையில யோசிச்சு தான் இந்த விஷயத்த நான் உருவாக்கியிருக்கேன். இது ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க அதை மைண்ட்ல ஏத்திக்கோங்க. இதை ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிச்சயமா சொல்றேன், வெற்றி அப்படிங்கிறது உறுதி தான். உறுதி. அதை அதுல எந்த வித எனக்கு செகண்ட் தாட்டும் அதுல கிடையவே கிடையாது.
இந்த விஷயத்தை யார் செய்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக வெற்றி பெற போகிறாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து நான் ரொம்ப அழகாக வந்து ஒரு விஷயமா எழுதியிருந்தேன். எனக்கு திடீர்னு தோணுனது தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாவ் எ எய்ம் அண்ட் டூ கிவ் யுவர் டைம் ஃபார் யுவர் எய்ம். யூ காண்ட் எஸ்கேப் ஃப்ரம் தி சக்ஸஸ். ஒரு இலக்கு வச்சுக்கோங்க, அந்த இலக்குக்காக உங்கள் நேரத்தை கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது வெற்றி பெறுவதிலிருந்து உங்களால் தப்பிக்கவே முடியாது. ஓகேவா? ஸோ வித் திஸ் நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். சொன்னதை கொஞ்சம் திரும்ப திரும்ப கேளுங்க. இதை இவ்வளோ 20 நிமிஷம் 21 நிமிஷம் இந்த வீடியோ போகுதுனாலும் கொஞ்சம் தயவு செஞ்சு அதை பாருங்கள். அதை ஸ்கிப் பண்ண எவ்வளோ டைம் பார்க்குறீங்க, எவ்வளோ ஃபோன் நோண்டுறீங்க, எவ்வளோ வீடியோ எவன் பேசுகிறதையோ பார்க்குறீங்க. உங்களுடைய எதிர்காலத்துக்காக, உங்களுடைய குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் சொன்னேன் ஏற்கனவே, என்னுடைய அனுபவம், என்னுடைய குருமார்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த அனுபவம், அடுத்து இந்த துறையோட மிகப்பெரிய வல்லுநர்கள் கொடுத்த அனுபவம் எல்லாத்தையும் சேர்த்து தான் உங்களுக்கு இது நான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இதை உங்கள் டவுன்லைனோட ஷேர் பண்ணிக்கோங்க. மிகப்பெரிய அளவில் வெற்றி உங்களுக்கு காத்திருக்கு. காட் பிளஸ் யூ. விஷ் யூ வெல்த். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்.